அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரொமோவுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு ப்ரொமோவில் டைரக்டர் சம்பவம் பண்ணுறாரா இல்லை விஜய் சம்பவம் பண்ணுறாரா அப்படிங்கிறத. டைரக்டர் சம்பவம் பண்ணுறாரா அப்படின்னா டைரக்டர் ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி கரெக்டாக சூப்பராக நல்ல ஒரு சூப்பரான சீனை கொடுக்குறாங்களா, இல்லை விஜய் நம்ம எதிர்பார்த்த மாதிரி காவேரி கிட்ட போய் பேசி காவேரி விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்களா, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. யார் இதில் சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நம்மளோட டைரக்டர் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி டைரக்டர் சொன்னதை கரெக்டாக விஜயும் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் ப்ரொமோ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான். ப்ரொமோ நிஜமாக நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, விஜய் காவேரியை விஜய் பார்க்கணும், விஜய் பார்த்துட்டு அவங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும், அவங்க 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த சீனை வச்சா தானே டைரக்டர் பெஸ்ட்டு, டைரக்டர் சூப்பர் சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் டைரக்டர் எந்த மாதிரி சீனை வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரில. என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல சீனாக வைப்பாரா அப்படின்றதா. காவேரியை பார்க்க வராரு, பார்த்தா காவேரி இருக்க மாட்டாங்க, அப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு தோணுது இல்லையா. நிஜமாகவே எனக்கு இப்போ தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த போஸ்ட்டை பார்த்த பிறந்து காவேரி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ப்ரொமோ எந்த மாதிரி இருக்கும், நிவின் மேட்ரு வேறு இருக்குது. நிவின் காவேரி எப்படி மீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா கங்கா மாசமாக இருக்காங்க, கங்காவோட செலிப்ரேஷன், அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாவாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலாவை எப்படி சரி பண்ணுறாரு நம்மளோட விஜய், எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்னா என்ன மாதிரி என்ன அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாரு. வெண்ணிலா கேட்பாங்க. கேட்கும்போது ஆமாம் இவ தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அவளை சமாளித்து வெண்ணிலாவை சமாளித்து கொண்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரி கிட்டே வரணும். அது எல்லாமே ப்ரொமோவில் வருமா அப்படின்னு தெரியல எனக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது. ஆனால் காவேரியை பார்க்குறதுக்கு விஜய் வர்ற மாதிரி நமக்கு ப்ரொமோ வந்தது இல்லையா, அதுதான் வந்தால் என்ன காவேரி ஃபீல் பண்ணி உட்காந்துருந்துட்டு நிவின் எப்படி வர்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிவின்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வர்றதுக்கு முன்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இவ்வளோ விஷயத்தையுமே நாளைக்கு 30 செகண்ட் ப்ரொமோலாம் அவங்க கொடுக்கணும். வெண்ணிலா காவேரி தான் என்னோடய பொண்டாட்டி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சரி பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா மாசமாக இருக்கிறத அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்றா விஜய் அப்புறம் நிவினை எதேச்சியாக பார்க்குறாங்க. அது ஒன்றா. அதுக்கப்புறமா ரொம்ப நமக்காக காவேரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு பறந்துக்கிட்டு வர்றாரு நம்மளோட விஜய். இது எல்லாமே நாளைக்கு ப்ரொமோவில் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. நாளைக்கு தெரிஞ்சு நிவின் ப்ரொமோவில் வருவார், விஜய் ப்ரொமோவில் வருவார், காவேரி ப்ரொமோவில் வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அப்புறம் கங்கா ஃபேமிலியில் இருக்கவங்க வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறத ஆல் ஏரியாவே கவர் பண்ணுவாங்களா, இல்லை விஜய் காவேரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத கவர் பண்ணுவாங்களா, விஜய் வரலையே அப்படின்னு காவேரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, இல்லை வெண்ணிலா கிட்ட காவேரியை பற்றி அவர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருவாரா, அந்த சீனை ப்ரொமோவில் காட்டுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு டிஃபிகல்ட்டாக மகாநதி போனதே இல்லைங்க. பரபரப்பா இத்தனை கதை களத்தோடு மகாநதி இருக்குது. அதில் எதில் பெஸ்ட்டாக கொண்டு வர்றாங்க நாளைக்கு ப்ரொமோ அப்படிங்கிறது தான் நான் என்னோடய எதிர்பார்ப்பு. அதுதான் டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த கேள்வி. நிச்சயமாக நிறைய ஸ்டோரி இருக்குது. அது முக்கியமாக எதை கொண்டு ப்ரொமோவில் ஹைலைட்டில் கொடுக்க போகிறாங்க. ஹைலைட்ஸ்னால் என்ன, விஜய் காவேரி தான். அதில் நிவினை சேர்த்து விடுவாங்களா, நிவின்கிட்ட என்ன பேசுகிறாங்க, நிவின் எப்படி வர்றாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். அது
நம்மளோட டைரக்டர் கையில் தான் இருக்குது, எடிட்டர் கையில் தான் இருக்குது. ஈவினிங் போஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எடிட்டர்கிட்டேருந்து காலையில் ஃபஸ்ட்டு ப்ரொமோ வரும், அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சீரியல் வரும், அதாவது போஸ்ட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மக்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா?